ஒரு பெட்லேயும் நம்ம வந்து செடி வளர்க்கலாம். இடையில இடையில இந்த மாதிரி கனவுகள் வரும்போது கட் பண்ணி விடணும். பாலக்கீரை மொத்தமும் சிறுகீரை தான். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு அறுவடை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தேன் கரும்பு அறுவடை வீடியோ போடுறேன்ட்டு. அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி தான் அறுவடை பண்ண போகிறோம். கரும்பு வந்து மாடியில் தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து மாடியில் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு தோட்டத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ கரும்பு இருக்கும் அதில். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக நான் ஒரு தொட்டி மாரி கட்டி அதில் வந்து நான் வந்து தேங்காய் நார் இருக்குது இல்லைங்களா, பெட்டில் வரும் இல்லைங்களா தேங்காய் நார், அதை தான் நான் அடியில் போட்டு கொஞ்சம் தான் மண் போட்டு நான் ஒரு செடி வச்சேன். அது நல்லா வந்துச்சு. மாதுளம் செடி வச்சேன், வாழை மரம் வச்சேன், கரும்பு வச்சேன், நல்லாவே வந்திருக்கு. நான் இந்த தொட்டி அமைச்சது எப்படின்னு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். இதை பார்க்குறவங்க அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா நான் பொங்கலுக்கே கொஞ்சம் எடுத்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். அப்போ வந்து அடுத்தடுத்து உள்ளதெல்லாம் சின்னதாக இருந்தது. சரி, அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ண போகிறோம். நல்லாவே விளைஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு தோட்டத்தில் மாடியில் வைக்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து அந்த கணுவெல்லாம் லென்த்தாக இந்த அளவுக்கு வரல, எல்லாம் சின்னதாக இருக்குது. ஆனால் நான் இந்த மாதிரி வச்ச மெத்தடில் ஒரு தரையில் வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்றதுனால அந்த கரும்புனுடைய கணுவெல்லாம் நல்லா லென்த்தாக வந்திருக்கு. ஒரு பூமியில் வளர்த்த செடி மாதிரி அந்த கரும்பு செடி வளர்ந்துருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து இந்த அளவுக்கு கரும்பு வந்து அறுவடை பண்ணுறோம் மாடியில் வச்சு. இதெல்லாம் இங்கே அடிக்கும். नीचे कम हो गया. இங்கே பாருங்கள், நம்ம கரும்பு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம். நம்ம தோட்டத்து கரும்பு எவ்வளோ கரும்பு அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள். எப்படியும் ஒரு 9 கரும்பு இருக்குது. நான் வந்து இடையில ஒரு 3 மாதம் வந்து என்னால் இதை பராமரிக்க முடியல. நாங்கள் கொஞ்சம் வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அதனால் இந்த கனவுகள்லாம் வந்து நிறைய இடையில வரும். நம்ம கரும்பு வந்து வளரும் போதே இடையில இந்த மாதிரி கனவுகள் வரும்போது கட் பண்ணி விடணும். நான் இதை கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, நிறைய இந்த மாதிரி கனவுகள் வந்து இந்த இடைவேளை வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இடைவேளை இங்கேயும் வந்திருக்கும். எனக்கு இந்த கனவுகள்லாம் நான் விட்டதுனால இது வந்து ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் கூட ஹைட்டு வளர்ந்துருக்கும். இந்த எதினால இப்போ நான் அறுவடை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் அந்த இலை காஞ்சதுனால வளராது இல்லைங்களா, அதனால நான் வந்து அறுவடை பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன இப்படி கரும்பு வளருது உங்களுக்கு மாடி தோட்டத்தில், கீழே தானே இப்படி வளரும் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். பரவாயில்ல, நல்லா வளருது. நம்ம தோட்டத்துக்கு வந்து கரும்பு தான் வந்து ரொம்ப ஹைலைட்டே. இங்கே பாருங்கள், நம்ம கரும்பு வச்சுருக்கிற இடத்த பாருங்கள். மண் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். மொத்தத்துலேயே இது மொத்தமே வந்து 1 அடி தான் இருக்கும். அதில் 1/2 அடி வந்து நம்ம பெட்டில் கிடைச்ச தேங்காய் நார் கழிவு தான் போட்டிருக்கிறேன். தேங்காய் நார் போட்டிருக்கேன். 1/2 அடிக்கு மேலே மண் போட்டிருக்கிறேன். மொத்தத்தில் 1/2 அடி மண், 1/2 அடி தேங்காய் நார், இவ்வளோ தான் இதை போட்டது. இது நாட்டு வெரைட்டி மாதுளம். இது தானாக வந்தது தான், அப்படியே விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நிறைய நான் வந்து இதில் மாதுளமும் பறிச்சிருக்கிறேன்.
பாதி வந்து அணில் சாப்பிடும், பாதி எங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூட பாருங்கள் நிறைய மாதுளை இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சீசனில் ஒரு 3 கிலோ கிட்ட வந்தது எங்களுக்கு மாதுளம்பழம். இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. என்னன்னா அணில்கிட்ட வந்து எங்களுக்கு தப்பிச்சு வர்றது கம்மியாக தான் இருக்கும். அங்கே கூட ஒரு பெரிய சைஸில் ஒன்று இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்க்கணும் அணில் எந்த அளவுக்கு வேலையை பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னா அது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். நல்லா பழுத்து வர ஸ்டேஜுக்கு கட் பண்ணலான்னு இருக்கும்போது அவர் சாப்பிட்டாரு. இது எப்படி அமைச்சேன் அப்படின்றத நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் அதையும் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அங்கங்கே கீரைகள் விதை விழுந்து நிறைய கீரைகள் முளைஞ்சிருக்கு, அதையும் கொஞ்சம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் வாங்க. இது வந்து பாலக்கீரைங்க, நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் விட்டோம்னா இந்த இலையெல்லாம் தண்டு வந்து ரொம்ப முத்திரும். இது வந்து சிறுகீரை, இதையும் கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா பூ வர ஆரம்பிச்சிச்சு, இதோடு விட்டோம்னா அப்படியே முத்திரும். நான் இதுக்கு கீரைன்னு விதெல்லாம் போடலை, தானாக வந்தது. நம்ம தோட்டத்துலேருந்து தானாக வந்ததுன்னா நம்ம காய்கறி கழிவுலாம் நான் நிறைய இதில் தானே போடுறேன், அதிலேருந்து நம்ம விதைகள் இருந்து அப்படி முளைஞ்சி வந்தது தாங்க இதெல்லாம். பருப்பு கீரை, சிறுகீரை அப்படி வந்தது தான். எல்லா தொட்டிலையும் ஒரு 2 கீரை இருக்குது பாருங்கள். ஒரு நாள் நம்ம இப்படி தானாக வந்து அங்கங்கே முளைஞ்சிருக்கிற கீரையே ஒரு நாள் சமைக்கிறதுக்கு வந்துடும். தொட்டியில் அங்கங்கே 2 கீரை இருக்குது இல்லைங்களா, மொத்தமாக சேர்த்து கிள்ளி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டு அளவுக்கு வந்துடும் நம்மளுக்கு கீரை. இங்கே பாருங்கள், அங்கங்கே முளைஞ்ச கீரையே நம்மளுக்கு வந்து ஒரு கட்டு கீரை கிடச்சிருச்சு. பாலக்கீரை மொத்தமும் சிறுகீரை தான், ரெண்டுமே வந்து பருப்பு போட்டு நம்ம நல்லா கடையலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 கீரையும் மிக்ஸ் பண்ணி கடையும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு 3 வீடியோ இருக்கும், முடிஞ்சால் போய் பாருங்கள்.